சிவாய போற்றி. இந்த பதிவு மேக்சிமம் அனைத்து குடும்பத்துக்கும் பொருந்தும். ஸோ முழுமையாக கேளுங்க. ஒரு சகோதரன் அக்கா நான் நல்லா தூங்குறேன், ஆனால் என் மனைவி அவள் தூங்குறதே கிடையாது. அவள் தூங்காமல் இருக்கிறத விட என்ன தொல்லை பண்ணி ஏதோ ஒரு டார்ச்சர் பண்ணி என் தூக்கத்தையும் கலைச்சிட்டு ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு தன்னோட மனைவியை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வச்ச. அப்படி அப்போது நான் அந்த தம்பி கூட பேசின ஒரு விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அவங்க மனைவி தூங்க விடலை. அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, இவர் தான் காரணம். அந்த பொண்ணு தூங்காமல் கஷ்டப்பட்டுட்டு முழிச்சிட்டு தான் புருஷன் தூங்குறவனை அவனை தொல்லை பண்ணி ஏதோ ஒரு சண்டை இழுக்கிறது, வம்பு பண்ணுறது, அவன் தூங்கக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்கிறதும் செயல்படுறதும் அதுக்கு காரணமாக இருக்கிறது யாருன்னா இந்த தம்பி தான். இதே போல், அதாவது இவருக்கு மட்டும் பொருந்தாது, இதில் 100ல் ஒரு 70% ஆண்களுக்கு இது பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க, அவங்க தூங்காமல் உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களையே தொல்லை செய்கிறாங்க. அதைய ஸ்டார்டிங்கில் நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா, ஆரம்பத்தில் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் நீ என்னை பாரு, எங்கூட பேசு, என்னோட விஷயங்களை, நிறைய விஷயங்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளு, என்னை காதலி, என்னை கவனி அப்படின்னு ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆரம்பத்தில் அவங்கள கவனிக்க சொல்லி உங்களை கெஞ்சி இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை ப்ராங்காக பேசி உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை அப்போதைக்கு மட்டும் கவனிச்சுட்டு அப்புறம் இருக்க மறுபடியும் அந்த மனைவியாகப்பட்டவளை நீங்கள் கவனிக்காமல் உதாசனப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அப்போ என்னாகப்படுது, அந்த பெண்ணாகப்பட்ட அந்த மனைவியாகப்பட்டவள் ஒரு கட்டத்தில் உங்கள்கிட்ட கேட்குறா, நீங்கள் கண்டுக்கலை, மறுபடியும் நீங்கள் இப்படி உதாசனப்படுத்த அவளுக்குள்ளார ஒரு கோபம் வந்து விடுகிறது. அப்போ அந்த கோபத்தை எப்படி காட்டுறது, தன்னை எப்படி கவனிக்க, மறுபடியும் நீ கவனிச்சிக்கோ, என்னை நீ பாரு, என் கூட பேசு, என்னை லவ் பண்ணு அப்படின்னு அவளுக்கு ஓப்பனாக உங்கள்கிட்ட போய் கேட்கறதுக்கு ஒரு தயக்கம். அது அது தயக்கங்கிறத விட ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வீராப்பு. போய் நீ இவன்கிட்ட கெஞ்சணுமா, என்னை நீ காதலி, என்னையை பாரு, என் கூட பேசுன்னு இவன்கிட்ட கெஞ்சணுமா, இவன் பெரியவன், எத்தனை வாட்டி கெஞ்சுறது அப்படின்னு அந்த பொண்ணுக்குள்ளார ஒரு கோபம் அதிகமாக வந்து விடுகிறது. இதற்கு மெயின் காரணம் ஆண்கள் மட்டும்தான். அப்போது அவங்க கூட சண்டை போடுறா, அவங்கள தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், அவளுக்கும் தூக்கம் இல்லை, அந்த பெண்மணிக்கும் தூக்கம் இருப்பதில்லை. நிறையா குடும்பத்தில் இது நடக்குது. அப்போ அவளுக்கும் தூக்கம் இல்லை, உங்களையும் தூங்க விட மாட்டேங்கிறான்னா நீங்கள் இது சண்டையாக பார்க்கக்கூடாது, அவளை சைக்கோவாக பார்க்கக்கூடாது. சைக்கோ யாருன்னா ஆண்கள் தான். இதில் உங்களோட ஒரு கேவலமான உதாசன புக்தினால தான் அந்த பெண்ணாகப்பட்டவள் மனநிலை பாதிக்கப்பட்டு அவளும் நிம்மதி இல்லாமல் உங்களையும் நிம்மதி இல்லாமல் பண்ணுறான். அப்போ நீங்கள் இது ஈஸியாக முடியக்கூடிய ஒரு விஷயந்தான். என்ன, எப்படி முடியும் அப்படின்னா, அவளை நீங்கள் கவனிக்கணுங்க. தயவு செய்து சொல்கிறேன், பெண்களை காதலிங்க, உங்கள் மனைவியை காதலிங்க. அவள் உங்களை நம்பி உங்களுக்காகவே வாழ்கிறவ. அவளை கவனிங்க. நீ அழகாக இருக்க, அழகாக தலை சீவி இருக்க, அழகாக பொட்டு வச்சுருக்க, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லைன்னு ஓப்பனாக, ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா இல்லைன்னு ஓப்பனாக சொல்லாதீங்க. இந்த ட்ரெஸ்ஸு இப்படி போட்டேன்னா பெட்டராக இருக்குண்டா, இதோட அது நல்லா இருந்துச்சுடா, அந்த ட்ரெஸ்ஸை வேணால் நீ போடு அப்படின்னு ஒரு 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 குற்றமாக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட அதை வேற ஒரு விதமாக ஒரு பாசிட்டிவாக சொல்லி பாருங்கள். அந்த பொண்ணு தன்னை மாற்றுவா, உங்களுக்காக தேவதையாக மாறுவா. நீங்கள் சைக்கோன்னு சொல்கிறீங்கல்ல உங்கள் மிஸ்ஸஸை, அந்த பொண்ணு உங்களுக்காக தேவதையாக மாறி உங்களை தாயை போல் உங்கள் மேலே காதலையும் பாசத்தையும் அள்ளி கொட்டுவா. அது நீங்கள் நடந்துக்கிறதுல தான் இருக்குது. அவளை கவனிக்கணும், அவளை காதலிக்கணும், அவள் மேலே அன்பு காட்டணும், அவ கூட மனம் விட்டு பேசுங்க. முதல்ல காதலிக்கிறத விட மனம் விட்டு பேசுங்க. பரவாயில்ல, நீங்கள் வெளியே போகிறீங்க, 1000 பிரச்சனை இருக்கும் ஆண்களுக்கு, இல்லைன்னு இல்லை, 1000 டென்ஷன், 1000 மன உளைச்சல் இருக்கும். அந்த மன உளைச்சலோடையே வீட்டுக்கு இன்னும் உங்கள் மனைவி மூலமாகவும் மன உளைச்சலையும் பிரச்சனையும் நீங்கள் உருவாக்கிக்க வேண்டாம். நீங்கள் இந்த பொண்ணுக்கிட்ட பேசுனீங்கன்னா, உங்கள் மனைவிக்கிட்ட பேசுனீங்கன்னா, அவள் என்ன பண்ணுவா, மிகப்பெரிய மாபெரும் மருந்தாக மாறி உங்களுக்கு ஒரு தாயாக காதலியாக அன்பை கொடுத்து, ஸோ உங்களுக்கு வெளியில் இருக்கிற பிரச்சனையை அதை மறக்கடித்து உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக அவள் இருப்பாள்.
அப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். அப்படி தான் உங்கள் மனைவி கூட நீங்கள் காதலை பகிர்ந்துக்கணும். இதை விட்டுட்டு எனக்கு 1008 பிரச்சனை, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைன்னு வெளியில் இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து பெட்ரூம்லேயும் கொண்டாந்து வச்சுட்டு இன்னும் வீட்லேயும் பெரிய பிரச்சனையாக நீங்கள் பண்ணாமல் அந்த பொண்ணை காதலோட நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்களுக்கு வெளியில் இருக்கிற பிரச்சனையும் தீர்ந்துடும், வீட்லேயும் பிரச்சனை இருக்காது. மாறாக உங்கள் மனசில் மிகப்பெரிய ஒரு தெளிவும் வீட்டில் மகிழ்ச்சியும் பயங்கரமாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த வீட்டில் ஒரு பெண் சந்தோஷமாக கணவன் மூலமாக, மாமியார் மாமனார் மூலமாக எந்த வீட்டில் ஒரு பெண் கொண்டாடப்படுகிறாளோ அந்த வீட்டில் மகாலட்சுமி சமணங்கால் போட்டு உக்காந்துருவா. அப்புறம் கடனாவது கஷ்டமாகுது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் மனைவியை குற்றம் சொல்வதை விட எல்லாத்துக்கும் மருந்து ஆண்மகன் மட்டும்தான். நீங்கள் அவளுக்கு மருந்தாக இருந்து அவளுக்கு காதலிச்சிட்டிங்கன்னா போதுங்க. உங்களுக்கு நகை பணம் அதெல்லாம் அப்பாறப்பட்டது. நீங்கள் அவளை காதலிச்சு அவளை சந்தோஷமாக வச்சு பாருங்கள். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு அவள் பல விதத்தில் அவள் சப்போர்ட் பண்ணும் அந்த பொண்ணு. சரிங்களா? மனைவிமார்கள் அப்படி தான் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் தன்னை போல சேலை என்ன, துணி என்ன, நகை என்ன, அதெல்லாம் சிறுக சிறுக தன்னை போல் மகாலட்சுமி கடாசம் வந்துடும் அந்த வீட்டுக்கு. நீங்களும் 4 காசு பார்க்கலாம், உங்கள் மனைவிக்கு 4 பொருள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள். மனைவியை குற்றம் சொல்லாதீங்க, நீங்கள் சரியாக நடந்துக்கங்க, காதலிங்க, சந்தோஷத்தை கொடுங்க, சந்தோஷத்தை வாங்கிக்கோங்க. மனைவிட்ட இருந்து நீங்கள் 1 மடங்கு கொடுத்தீங்கன்னா அவள் 1000 மடங்கு கொடுப்பா. அதுதான் பெண்ணின் சிறப்பு. சரிங்களா? வாழ்க வளமுடன்.